உண்ட மயக்கம் தொண்டருக்கும் உண்டு என்று தமிழில் ஒரு பழமொழி உண்டு. அதற்கு மாற்றாக இப்ப நம்ம தொண்டர்தம் பெருமை பற்றி பார்க்க போகிறோம். பெரியது எது அப்படின்ட்டு, அதாவது அந்த ஔவையினுடைய சுட்ட பழம் சுடாத பழம் கதையை நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. அதுல பெரிது எது என்று கேட்கிறப்ப பெரியது கேட்கின் எரிவடி வேலோய் என்று ஆரம்பித்து கடைசியில தொண்டர்தம் பெருமை சொல்லவும் பெரிதே என்று ஔவையார் முடிக்கிறார். தொண்டர்களுடைய பெருமை, அதாவது தொண்டு செய்தல், தொண்டராக இருப்பது, அதனுடைய பெருமை சொல்ல முடியாது, சொல்வதற்கரியது அப்படின்னு என்பது கருத்து. நம்முடைய தமிழ் மரபுல நாம் தொண்டர்கள் என்று சொல்லும்போது முதன்மையாக நமக்கு நினைவிற்கு வருபவர்கள் நாயன்மார்கள், ஆழ்வார்கள். இவர்கள்தான் நம்முடைய தமிழகத்தை பொறுத்தவரையில நம்முடைய இந்து மதத்தினுடைய ஒரு மூல குருநாதர்கள் என்று நாம் சொல்லலாம். நாயன்மார்கள், ஆழ்வார்கள். நம்முடைய எல்லா கோவில்கள்லையும் அவர்களுடைய திருவுருவங்களை வைத்து வணங்கி கொண்டிருக்கின்றோம். அவர்களை பற்றி ஒரு சிறு உரை அளிக்கலாம். நாயன்மார்கள் 63 என்று நாம் எல்லாருக்கும் தெரிந்திருக்கோம். நமக்கு எல்லாருக்கும் தெரியும் அந்த 63 என்கிற எண் இல்லையா? நம்முடைய மிகப்பெரிய சிவாலயங்கள்லாம் நம்ம வெளி சுற்றுல வரும்பொழுது 63 நாயன்மார்களுடைய திருவுருவங்கள் வைக்கப்பட்டிருக்கின்றன. பெரும்பாலானவர்கள் அப்படியே அதை கடந்து போயிடுவோம். அதுவும் இப்ப பல கோவில்கள்ல நம்ம நாயன்மார்களை பார்க்கவே முடியாதபடிக்கு ஒரு கம்பி எல்லாம் போட்டு அந்த பக்கம் வச்சிடுறாங்க. அவங்க பக்கத்திலேயே போயிடாதீங்கப்பா அப்படிங்கிற மாதிரி. ஆனால் உண்மையில நாம் கவனித்து ஒரு பொறுமையாக நிதானமாக ஆலயங்களுக்கு செல்பவர்கள் அந்த நாயன்மார்களுடைய பெயர்களை படித்துக் கொண்டே செல்லலாம். நமக்கு அவர்களுடைய வரலாறுகள் ஏற்கனவே தெரிந்திருந்தால் அந்த பெயரை படிக்கும் போதே அவருடைய நினைவு தோன்றும். அதற்காக தான் அவர்களுடைய மூர்த்திகளை அங்கே நிறுவி இருக்கிறார்கள். முறைகெழு தாத மார்க்கம் முதலிய மார்க்கம் 4 இறையருள் தத்தமக்கென்று ஏற்ற மார்க்கம் கை கொண்டே கரைதரும் பிறவி மாய்த்து கருது பேரின்பமுற்ற பொறைமறி 63 பொன்னடி சென்னி வைப்பாம் என்ற ஒரு தனிப்பாடல் 63 பெருமையை விளக்குகிறது. யார் இவர்கள் இந்த 63 என்று சொன்னால், நம்முடைய வரலாற்றில் அதாவது 6, 7, 8, 9 அந்த 4 நூற்றாண்டுகள் தமிழகத்தினுடைய வரலாற்றில் ஒரு மாபெரும் பொற்காலம் என்று சொல்லலாம். அந்த பொற்காலத்திலே தான் நாயன்மார்களும் ஆழ்வார்களும் வாழ்ந்தார்கள். தமிழக சமய வரலாற்றில் இலக்கியம், கலைகள் செழித்தோங்கிய ஒரு காலகட்டத்திற்கு அவர்கள் அஸ்திவாரமிட்டார்கள். அவர்களுடைய காலகட்டத்தினுடைய இறுதியில மாபெரும் சோழ சாம்ராஜ்யம் தோன்றுகிறது. நம்முடைய விஜயாலய சோழனிலிருந்து தொடங்கி ராஜராஜ சோழன், ராஜேந்திரன் என்று தமிழ் பண்பாடு உச்சத்தை அடைகிறது. தஞ்சை பெரிய கோவில் அப்பொழுதுதான் எழுந்தது, ஏறக்குறைய 1000 ஆண்டுகளுக்கு முன்பு. நம்முடைய கலாச்சாரம் இலங்கை, மலேசியா, சுமத்ரா, ஜாவா, இந்தோனேஷியா போன்ற தீவுகள் தோறும் பரவுகிறது. அது ஒரு மிகப்பெரிய பொற்காலம். அண்ட் தமிழகத்திலே இன்று நாம் காண்கின்ற மாபெரும் ஏரிகள், வீராணம் ஏரியிலிருந்து தொடங்கி தமிழகத்தினுடைய ஒவ்வொரு பகுதிகளிலும் நீர் வளத்தையும் நில வளத்தையும் அதிகரிப்பதற்காக கட்டப்பட்ட மாபெரும் ஏரிகள், குளங்கள் எல்லாமே அந்த காலகட்டத்தில் தான் பெரிய அளவில் எடுக்கப்படுகின்றன. இது எல்லாவற்றுக்கும் வித்திட்டவர்கள் யார் என்று கேட்டால் நாயன்மார்கள், ஆழ்வார்கள் என்று நாம் சொல்லலாம். அவர்களுடைய பக்தி இயக்கம்தான் இத்தகைய ஒரு மிகப்பெரிய பண்பாட்டு எழுச்சிக்கு வித்திட்டது. இவர்களுடைய சரித்திரத்தை நமக்கு சொல்லுகின்ற நூல் பெரிய புராணம். எல்லாருக்கும் தெரிந்திருக்கும். பெரிய புராணத்தை இயற்றியவர் சேக்கிழார். தொண்டை நாட்டிலே பிறந்தவர். குன்றத்தூர் என்ற ஊரில், சென்னைக்கு அருகிலே இருக்கின்றது.
அவர் இந்த நாயன்மார்களுடைய கதைகளை செவி வழிகளாக கேட்டு கேட்டு வந்திருக்கின்றார். இதனை ஒரு பெரிய காவியமாக எழுத வேண்டும் என்றெண்ணி அவர் யோசித்துக் கொண்டே போகும்பொழுது சிதம்பரம் திருத்தலத்தில் இறைவனே உலகெல்லாம் என்று ஒரு அடி எடுத்து கொடுக்கிறார். அவர் அது சிவபெருமானே எடுத்து கொடுத்த சொல் அது, உலகெல்லாம் என்று. உடனே உலகெல்லாம் உணர்ந்தோதற்கு அரியவன் நில உலாவிய நீர்மலி வேணியன் அழகில் சோதியன் அம்பலத்தாடுவான் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவான் என்று எழுதுறார். அதனுடைய பொருள் என்ன? அதாவது இந்த காவியத்தினை அவர் சைவ சமயத்திற்காக மட்டும் எழுதவில்லை, தமிழ்நாட்டிற்காக மட்டும் எழுதவில்லை, உலகம் முழுவதற்குமாக எழுதுகிறார். அதனாலதான் உலகெல்லாம் என்று ஒரு மகத்தான ஒரு சொல்லிலிருந்து அந்த பெரிய புராணம் என்கிற காவியம் பிறக்கிறது. மற்ற காவியங்களுக்கெல்லாம் ஒரு நாயகன் இருப்பான், ஒரு கதாநாயகன் உண்டு, சில முக்கிய பாத்திரங்கள் உண்டு. நம்முடைய பழைய புராணங்கள் போல அறம் வெல்லும் பாவம் தோற்கும் என்ற கருத்து உண்டு. இந்த காவியத்தில் 63 நாயகர்கள் இருக்கிறார்கள். ஒவ்வொரு நாயனாருக்கும் ஒவ்வொரு புராணம் எழுதியிருக்கிறார். யார் இவர்கள் என்றால், இந்த நாயன்மார்கள் அனைவரும் வரலாற்றில் வாழ்ந்த மனிதர்கள், உண்மையிலே வாழ்ந்த மனிதர்கள். பெரும்பாலான நாயன்மார் சரிதங்களுக்கு நமக்கு ஆதாரங்கள் இருக்கின்றன. அவர்கள் வாழ்ந்த ஊர் பெயரில் இருந்து தொடங்கி, அவர்கள் எந்த குலத்தை சார்ந்தவர்கள், அவர்கள் என்ன தொழில் செய்தார்கள், எப்படி அவர்கள் இறைவன் திருவடியை அடைந்தார்கள். சேக்கிழார் என்ன செய்கிறார் என்றால், இந்த ஒவ்வொரு ஊருக்கும் சென்று பார்த்திருக்கிறார். ஏறக்குறைய இன்றைக்கு ஒரு பத்திரிகையாளர்கள் செய்வதைப் போல ஒவ்வொரு ஊர்களுக்கும் சென்று அந்த நாயன்மாருடைய திருக்கதையை கேட்டு அதன் பிறகு அதை காவியமாக எழுதுகிறார். ஒரு மகத்தான மக்கள் எழுச்சியினுடைய ஒரு ஆவணமாக இந்த பெரிய புராணம் நமக்கு இருக்கின்றது. அதுல முதலிடம் பெறுபவர் யார் என்று சொன்னால், ஒரு பழமொழி சொல்வார்கள், பிள்ளை பாதி புராணம் பாதி அப்படின்னு ஒரு பழமொழி உண்டு. பிள்ளை என்றால் அது திருஞான சம்பந்தரை குறிக்கும். அதாவது சிவபெருமானுடைய பிள்ளையாக தன்னை கருதி கொண்டவர். பெரிய புராணத்தினுடைய மிக பெரும் பகுதி அவருடைய பெருமையை பாடுவதற்காகவே இருக்கின்றார். அதன் பிறகு மற்ற அனைத்து நாயன்மார்களுடைய சரித்திரங்களும் வருகின்றன. வேத நெறி தழைத்தோங்க மிகு சைவ துறை விளங்க பூத பரம்பரை பொலிய புனிதவாய் மலர்ந்தழுத சீதவள வயற்புகழி திருஞான சம்பந்தர் பாத மலர் தலை கொண்டு திருத்தொண்டு பரவுவாம் அப்படின்னு ஆரம்பிக்கிறார். திருஞான சம்பந்தர் என்ன செய்தார் என்றால், அவர் செய்தது ஒரு மிகப்பெரிய சமுதாய மீட்சி என்று நாம் சொல்ல வேண்டும். அவருடைய கதையை நம்மில் பல பேர் கேள்விப்பட்டிருப்போம். 3 வயசு குழந்தையா இருக்கும்போது அப்பா குளத்துல குளிக்கிறதுக்கு கூட்டிட்டு போறாரு. அவங்க அப்பா குளத்துல முழுகி கொண்டே இருக்கும்போது குழந்தை அழ ஆரம்பிக்குது, பயந்து போச்சு. அம்மா அப்பா அப்படின்னுட்டு, பசி வேற. அப்பொழுது பார்வதி தேவியே தோன்றி ஞானப்பாலை எடுத்து அவருக்கு புகட்டினார் என்று கதை போகிறது. அதன் பிறகு அவர் சீர்காழியிலிருந்து தொடங்கி சோழ நாடு முழுவதும் யாத்திரையாக செல்கிறார். சென்ற இடங்களிலெல்லாம் சிவாலயங்களை பாடுகிறார். அவர் ஒரு தெய்வ அவதாரம் என்று மக்கள் அவரை வழிபடுகிறார்கள். அப்பொழுது தமிழகத்தில் இருந்த சமய சமூக அரசியல் சூழலை நாம் பார்க்க வேண்டும். அது ஏறக்குறைய சமண மதத்தினுடைய ஒரு செல்வாக்கு மிக அதிகமாக இருந்தது. மக்கள் வாழ்க்கையில ஒரு வெறுமையை நோக்கி சென்று கொண்டிருந்தார்கள். தமிழகத்தினுடைய தமிழ் மொழியே 2ஆம் இடத்திற்கு தள்ளப்பட்டிருந்தது என்றெல்லாம் சேக்கிழார் பாடிக்கொண்டு போகிறார். பாகதம் என்று சொல்லப்படக்கூடிய பிராகிருதம் என்கிற மொழிதான் தமிழ்நாட்டில் தமிழை விட அதிகமாக இருந்தது. இந்த சமண மதம் மிக மிக அதிகமாக கொல்லாமையை வலியுறுத்தியது. அதனால இன்றைக்கும் நீங்க பாத்தீங்கன்னா சமண மத கோட்பாட்டின்படி விவசாயம் செய்யக்கூடாது.
ஏன்னா விவசாயம் செய்யும் போது பூமியில் இருக்கிற உயிர்களை நாம் அழிக்கிறோம். அதனால வந்து விவசாயம் ஒரு பாவ காரியம் என்பது போல சமண மதம் சொல்லியது. ஆனா நம்முடைய மரபுப்படி சுழன்றும் ஏற்பின்னது உலகம், உழுதுண்டு வாழ்வாரே வாழ்வார் என்று திருக்குறள் கூறுகிறது. அதனால என்ன ஆயிற்று, இந்த உழவு தொழில் செய்பவர்கள், மீனவர்கள், வேடர்கள் போன்ற உழைக்கும் மக்கள் சமுதாய அடுக்கில் கீழ் நோக்கி சென்று கொண்டே இருந்தார்கள். மேலும் சமண மதம் வந்து ஆடல் பாடல் கலைகள் இதெல்லாம் வந்து மனிதனை மயக்குகின்ற ஒரு விஷயங்கள், இதுல வந்து ஈடுபடக்கூடாது என்று சொல்லிட்டு, அதனால தமிழ் இசை ஏறக்குறைய அழியும் நிலையிலே இருந்தது. பாணர்கள் என்ற குலத்தினர், அவர்கள் தான் தமிழ் இசையை, தமிழ்நாட்டில் இசையை வாழ வைத்துக் கொண்டிருந்தார்கள். அவர்கள் சங்க காலத்தில் மிக உயர்ந்த நிலையில இருந்தார்கள். இந்த ஜைன மதத்தினுடைய ஒரு மிகுதியினால அவர்களுடைய நிலை சமூகத்தில் தாழ்ந்து போயிற்று. சைவ சமயம் மிக ஏறக்குறைய ஒரு நலிந்து தேய்கின்ற நிலையில இருக்கிறது. பாண்டிய நாடு முழுக்க சமண மதத்தினுடைய எழுச்சி இருந்தது. சமணர் குகைகள் எல்லாம் இன்றும் நாம் பார்க்கலாம், திருப்பரங்குன்றம் அந்த பகுதியிலே போனால். இந்த சூழலிலே திருஞான சம்பந்தர் எழுந்து வருகின்றார். அவர் வந்து சமணர்களை வாதத்திலே வென்று பாண்டிய நாட்டில் சைவ சமயத்தை நிலைநாட்டுகிறார். இந்த கதைகளை நாம் படித்திருக்கின்றோம். அதுல வந்து அப்பொழுது சமணர்கள் கழுவேற்றப்பட்டார்கள் என்று ஒரு குறிப்பு இருக்கிறது. அதாவது இதற்கு வந்து எந்த வரலாற்று ஆதாரமும் கிடையாது. பாண்டிய நாட்டுக்கு செல்கிறார், அங்கே சமணர்கள் அவரை வாதத்துக்கு அழைக்கிறார்கள். வாதத்தில் திருஞான சம்பந்தர் வென்று விடுகிறார். அப்பொழுது அங்கே இருக்கின்ற மன்னன் கூன் பாண்டியன் என்று பெயர் அவனுக்கு. அவன் வந்து நான் சமண மதத்தை துறந்து நான் சிவ மதத்திற்கு வந்து சேருகிறேன் என்று சொன்ன பிறகு அந்த சமண முனிவர்கள் எல்லாம் முதல்ல சபதம் போட்டிருந்தார்கள், நாங்க தோத்து போயிட்டோம்னா நாங்க வந்து கழுவில் ஏறுவோம் என்று. அவர்கள் கழுவிலே ஏறினார்கள். அப்படி 8000 பேர் கழுவிலே ஏறியதாக ஒரு பின்னாளிலே ஒரு குறிப்பு இருக்கிறது. இதை வைத்துக்கொண்டு சில நவீன ஆராய்ச்சியாளர்கள் எல்லாம் வந்து சைவ சமயம் எவ்வளவு பெரிய வன்முறையை செய்திருக்கிறது, 8000 சமணர்களை கொன்றொழித்து அது மேலதான் சைவ சமயம் வளர்ந்திருக்கிறது என்றெல்லாம் பேசுகிறார்கள். அதில் முழு உண்மை இல்லை. உதாரணமாக, ஏன்னா ஒரு முக்கியமான குறிப்பு என்னன்னா, சமணர்களும் தமிழில் ஏராளமான நூல்களை எழுதியிருக்கிறார்கள். சிலப்பதிகாரம், மணிமேகலை. அதுல அவர்களுடைய பதிவுகள்ல எங்கேயுமே இப்படி 8000 பேர் வந்து, அதுவும் எவ்வளவு பெரிய நிகழ்வு, 8000 பேர் கழுவில் ஏறி தன்னை தற்கொலை செய்து கொண்டார்கள் அல்லது கொல்லப்பட்டார்கள்னா அதை பத்தின வேற ஏதாவது குறிப்பு இருக்கணும் இல்லை, அது இல்லவே இல்லை. ஒரு சிறிய வாதம் நடந்திருக்கிறது அதில். மேலும் கழுவேற்றுதல் என்று சொன்னாலே அந்த காலத்துல அவன் ஏதாவது சொன்னா அவனை கழுவேற்றிடுவான்டா அப்படின்னு சொல்லுவாங்க. அது ஒரு குறியீடாக கூட இருக்கலாம். உண்மையில வந்து கழுவில ஏற்றி கொன்றார்கள் என்று அர்த்தம் கிடையாது. அன்பே சிவம் என்ற தத்துவத்தை போதிக்க வந்த நாயன்மார்கள் இப்பேற்பட்ட ஒரு வன்முறையில் ஈடுபட்டிருப்பார்கள் என்பதற்கு நமக்கு எந்த ஆதாரமும் கிடையாது. அது பிற்காலத்தில் அந்த அந்த வரலாறு உருவாக்கப்பட்டது. துரதிருஷ்டவசமாக சில சைவ மதத்தை சேர்ந்தவர்களும் தங்களுடைய வெற்றியின் அடையாளமாக அதை கருத தொடங்கினார்கள். அதனால இன்றைக்கும் வந்து மதுரையில வந்து அந்த சமணர் கழுவேற்ற ஆவுடையார் கோவில் சில தலங்கள்ல அது ஒரு திருவிழாவாக கொண்டாடப்படுகிறது. அது பின்னாடி அந்த சரித்திரம் நிலை பெற்றிருக்கின்றது. ஆனால் உண்மையில நாம் வாசித்து பார்க்கும் பொழுது அப்படி ஒரு சம்பவம் நிகழ்ந்திருப்பதற்கான ஆதாரம் இல்லை. இந்த திருஞான சம்பந்தர் செல்லும் இடத்திலெல்லாம் இசையை வலியுறுத்தி செல்கிறார் என்று நாம் பார்த்தோம். அவர் கூட திருநீலகண்ட யாழ்ப்பாணர் என்று ஒருவர் போகிறார். இவர் பாடுவாரு, அவர் யாழ் வாசிச்சுட்டே போவார். அந்த காலத்துல வந்து இந்த பாணர்களை வந்து கோவிலுக்குள்ளே விட மாட்டாங்க. அதாவது அவங்க வந்து நேர் வழியில போய் கோவில்ல வழிபட முடியாது. அவர்களுடைய நிலை அவ்வாறு இருந்தது. திருஞான சம்பந்தர் அவர் கூட்டிட்டு போற இந்த யாழ்ப்பாணரை வந்து திருவாரூர் தலத்துல நேர் வழியில அழைத்து சென்று இறைவனை வழிபட வைத்தார் அப்படின்னு ஒரு குறிப்பு. அதே போல திருநீல நக்கர் என்று இன்னொரு நாயன், 63 நாயன்மாரில் அவரும் ஒருத்தர். அவர் வந்து யாகத்தீ வளர்த்து வழிபடுகின்ற அந்தனர். அவருடைய வீட்டுக்குள்ள இந்த யாழ்ப்பாணரை கூட்டி சென்று
அந்த யாகசாலைக்கு பக்கத்துல அவரை தங்க வைக்கிறார். இந்த பாணர்கள் இழந்த அந்த அவர்களுடைய சமூக உரிமையை திருஞான சம்பந்தர் அவங்களுக்கு வாங்கி கொடுக்கிறார் என்றுதான் இதனுடைய பொருளை நாம் கருத வேண்டும். தஞ்சை பகுதியில திருநாவுக்கரசர் அவர் சந்திக்கிறாரு. அவங்க ரெண்டு பேரும் பயணம் செய்து கொண்டே இருக்கும்பொழுது ஒரு மாபெரும் பஞ்சம் அந்த காலகட்டத்தில் வருது. எப்படி இந்த பஞ்சத்தை தீர்க்கிறதுன்னு தெரியல. அப்ப வந்து அவர் இறைவனை வேண்டி பாடி ஒவ்வொரு நாளும் காலையில வந்து இறைவன் காசுகள் தருவார். வாசி தீரவே காசு நல்குவீர் ஒரு திருவிழிமிழலை என்கிற திருத்தலத்துல. அப்ப அவர் வந்து என்று ஒரு குறிப்பு இருக்கிறது. இது ஒரு அற்புத செயலாக சொல்லப்படுகிறது. ஆனால் உண்மையில நாம் பகுத்தறிவுக்கு உட்பட்டு இதை யோசித்து பார்த்தோமானால் என்ன செய்திருக்கலாம்? சில செல்வந்தர்களிடத்திலே அவர் வந்து காசுகளை தானமாக பெற்று அதை ஏழை மக்களுக்கு கொடுத்திருக்கலாம். அது இறைவனே கொடுத்த கொடை என்று சொல்லியிருக்கலாம். அதனால அவர் கோயிலுக்கு போறது பாட்டு பாடுறது என்பதோட நிறுத்திடல. மக்களுடைய துன்பத்தை கண்டு அதை எப்படி தீர்க்க வேண்டும் என்பதற்காக இறைவனிடத்திலே பேசுகிறார். அதே போல திருமருகல் என்ற தளத்தில் இன்னொரு அற்புத செயல். அவர் போயிட்டே இருக்கும்போது ஒரு பெண், அவள் வந்து அவங்க வீட்டில் அவளை ரொம்ப கட்டாயமா யாருக்கோ திருமணம் செய்து வைக்கணும்னு நினைக்கிறாங்க. ஆனா அவள் வந்து அதுக்கு சம்மதிக்காம இன்னொரு வணிகர் ஒருத்தரோட சேர்ந்து அவ வீட்டை விட்டு கிளம்பி வந்துடுறான். அப்ப வந்து அந்த திருமருகல் தலத்துக்கு வரும்போது ஒரு பாம்பு கடிச்சிருது அந்த ஆளை. ஓ, நான் இவரையே நம்பி வந்தேனே, இவரை இப்படி பாம்பு கடித்து விட்டதே அப்படின்ட்டு அவள் கதறி அழுதுட்டு இருக்கும்போது அந்த பக்கமா திருஞான சம்பந்தர் வராரு. அப்ப அவளுடைய துயரத்தை கண்டு நெகிழ்ந்து அவர் இறைவனை வேண்டாரு. சடையா எனுமால் சரண்ணி எனுமால், விடையா எனுமால் வெறுவா விழுமால், உடையாய் தகுமோ இவள் உள் மெலிவே அப்படின்னு ஒரு திருப்பதிகம். அந்த திருப்பதிகத்தை பாடின உடனே அந்த பாம்பு கடித்திருக்கின்ற வணிகர் உயிரோடு எழுந்து வருகிறார். அதாவது தன்னுடைய இச்சைப்படி வீட்டை துறந்து வந்த ஒரு பெண், அவ வந்து ஒரு மன உறுதி கொண்ட பெண். அந்த பெண்ணுக்கு ஏற்பட்ட துன்பத்தை இவள் இதை பார்த்து முன் மனம் இறங்கவில்லையா என்று இறைவனை கேட்டு அந்த துன்பத்தை தீர்க்கின்ற அளவிலே அவர் பாடி செல்கின்றார். இதே போல நம் திருநாவுக்கரசர் அவரை எடுத்துக்கொண்டால், அவர் முதலில் அவருடைய கதை உங்களுக்கு தெரிந்திருக்கும். நான் ஞாபகப்படுத்துறேன். அவர் சமண மதத்துல போய் சேர்ந்துடுறாரு. அவருடைய அக்கா திலகவதியார், அவங்களுக்கு அது மனசு உவப்பவில்லை. ஐயோ, என்னுடைய தம்பி இப்படி சமண மதத்துல இருக்கானே என்று வேண்டிக் கொண்டே இருக்கும்போது அவருக்கு ஒரு பெரும் சூளை நோய் உண்டாகிறது. இறைவன் அருளால அவர் என்னெல்லாமோ பண்றாரு, அது தீரவில்லை. அவ அக்கா கிட்ட வந்து கேட்ட உடனே அவர்கள் திருநீர் பூசி சிவன் கோவிலுக்கு அழைத்து சென்ற உடனே அந்த நோய் நீங்கி அவர் சமணத்திலிருந்து சிவன் நெறியை நோக்கி வருகின்றார். அதை கண்டு பொறுக்காத சமணர்கள் அரசனிடம் சென்று முறையிடும் போது அவரை சுண்ணாம்பு காலவாயில போடுறாங்க. ஆமா, பல்லவ மன்னன் மகேந்திரவர்மன் சுண்ணாம்பு காலவாயில போட்ட உடனே அவர் அதையும் சிவனுடைய ஒரு மாசில் வீணையும் மாலை மதியமும் வீசு தென்றலும் வீங்கில வேனிலும் மூசு வண்டரை பொய்கையும் போன்றதே ஈசன் எந்தை இணையடி நிழலே அப்படின்னு பாடுறாரு. யானையை வைத்து அவர் யானை காலை வைத்து அவர் தலையை இடற செய்கின்றார்கள். அப்ப சொல்றாரு, அஞ்சுவது யாதொன்றும் இல்லை, அஞ்ச வருவதும் இல்லை அப்படின்னு பாடுறாரு. அச்சமில்லை அச்சமில்லை என்ற பின்னாளிலே பாரதியார் பாடியதற்கு ஒரு முன்னோடியாக இங்கே அப்பர் பெருமான் திகழ்கிறார். அதன் பிறகு அரசன் வந்து நீர் இங்கு வர வேண்டும் அப்படின்ட்டு ஆணை அனுப்பும் போது அவர் எழுதுறார், நாமார்க்கும் குடி அல்லோ நமனை அஞ்சோ என்று எழுதுகிறார். நான் வந்து யாருக்கும் அடிமை கிடையாது, நான் வந்து சிவபெருமான் ஒருவனுக்கே அடிமை என்று சொல்கிறார். இப்படி ஒரு 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 புரட்சிகரமான சிந்தனைகளை தமிழ் சமூகத்திலே அன்று நாயன்மார்கள் விதைத்தார்கள். உடனே மன்னன் அவருடைய பக்தியை கண்டு மனமகிழ்ந்து அவன் சைவ சமயத்தன் ஆகின்றான் அப்படின்னு புராணம் செல்கிறது. திருநாவுக்கரசர் இப்படி சென்று கொண்டே இருக்கும் பொழுது அந்த அப்பூதி அடிகளாருடைய கதை உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அவர் தண்ணீர் பந்தல் வைத்திருக்கின்றார். அப்பூதி அடிகள் திருநாவுக்கரசரை அவருடைய இல்லத்திற்கு அழைத்து அமுது செய்வதற்காக கூப்பிடும்போது அவருடைய எல்லாருக்கும் திருநாவுக்கரசின் பேர் வச்சிருக்காரு.
இன்றைக்கு நீங்க போகிற இடங்களிலெல்லாம் அம்மா அல்லது ஐயா என்று போட்டு ஒரு கட்டவுட்டுகளை பார்க்கிறீர்கள், அரசியல் தலைவர்களுடைய பெயரால. அன்று அடியாருடைய பெயரால தான தர்மங்கள் செய்வதற்காக இந்த அப்பூதி அடிகளார். இதுல சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, அப்பூதி அடிகளார் வேதம் ஓதுகின்ற அந்தணர். அவருடைய ஊர் திருநறையூர் நினைக்கிறேன், ஊருடைய திங்களூர். திருநாவுக்கரசர் கார்காத்த வேளாளர் என்ற குடியிலே பிறந்த ஒரு சிவனடியார். ஆனா இந்த அப்பூதி அடிகளார் திருநாவுக்கரசரை தெய்வமா வணங்கி தொழறார். அவருக்கு சிவபெருமான் கூட கிடையாது, திருநாவுக்கரசர் தான் அவருடைய தெய்வம். அவருடைய பையனுக்கெல்லாம் மூத்த திருநாவுக்கரசு, இளைய திருநாவுக்கரசு அப்படின்னு பேர் வச்சிருக்காரு. அப்படின்னா பார்த்துக்கணும் எந்த அளவிற்கு அடியார் மேல் ஒரு பேரன்பு கொண்டிருக்கின்றார் என்று. அந்த ஊர்ல அவர் தண்ணீர் பந்தல் வைத்திருக்கின்றார், அன்ன கூடங்கள் வைத்திருக்கின்றார். எல்லாத்துக்குமே திருநாவுக்கரசருடைய பெயர் தான். அவருடைய இப்படி திருநாவுக்கரசரே அந்த ஊருக்கு வந்திருக்காருன்னு உடனே அவருக்கு என்ன செய்யறதுன்னு தெரியல. அவரை உணவுண்ண அழைத்து வரும்போது அவருடைய ஒரு பையன் ஒரு வாழை இலையை அறுக்க போகிறான். அப்ப பாம்பு கடித்து இறந்து வருகிறான். உடனே திருநாவுக்கரசர் பதிகம் பாடி அவர் உயிர் பெற்று எழுகிறார் என்று ஒரு சம்பவம் புராணத்தில் வருகிறது. இப்படி மக்களுடைய துயர் தீர்த்தல் என்பதையே ஒரு முக்கியமான திருத்தொண்டாக, தெய்வ தொண்டாக நாயன்மார்கள் வலியுறுத்தி இருக்கிறார்கள் என்று நாம் பார்க்கிறோம். அடுத்தது சுந்தரர். இப்ப திருஞான சம்பந்தர் சொன்ன சிவபெருமானை தன்னுடைய தந்தையாக கருதி அவர் தன்னை பிள்ளையாக கருதி கொள்கிறார். ஆளுடைய பிள்ளையார் என்று பெயர். திருநாவுக்கரசர் தன்னை அடிமையிலும் அடியவரிலும் அடியவன் என்று மிக பணிவோடு என் கடன் பணி செய்து கிடப்பதே அப்படிங்கிறார். நம் கடம்பனை பெற்றவள் பங்கினன் தென் கடம்பை திருக்கர கோயிலான் தன் கடன் அடியேனையும் தாங்குதல் என் கடன் பணி செய்து கிடப்பதே. இங்க சிற்பங்கள்ல பார்த்திருப்பீர்கள் என்றார், திருஞான சம்பந்தர் கையில ஒரு தாளம் வச்சிருப்பார். இப்படி அவர் ஒரு சின்ன குழந்தை மாதிரி இருப்பார். கையில ஒரு தாளத்தை வைத்து இப்படி அவர் அடித்து கொண்டிருக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கு ஒரு வரலாறு இருக்கு. அவர் கையை தட்டி பாடிக்கொண்டே போகும்போது சின்ன குழந்தை கை வலிக்குதே என்பதற்காக அந்த பொற்றாளங்களை இறைவனே அவருக்கு வழங்குகிறார். அது இப்படி அடிச்சு பாடிட்டே போறார். திருநாவுக்கரசர் கையில உழவார படையின்னு ஒண்ணு வச்சிருப்பார். இந்த தோசை திருப்பி மாதிரி இருக்கும் அது பார்க்கறதுக்கு. அதை இப்படி கையில வச்சுட்டு இப்படி கும்பிட்டு கொண்டிருப்பது போல அவருடைய திருவுருவம் அமைந்திருக்கும். அந்த உழவார படையை வைத்துக்கொண்டு ஒவ்வொரு கோவில்கள், அந்த காலத்துல கூட சிவன் கோவில்கள் எல்லாம் நிறைய புதர் மண்டி செடிகள் முளைத்திருந்ததுன்னு நம்மளுக்கு தெரிகிறது. இன்றை போலவே உழவார படை, அதாவது இல்ல சொல்றேன், உழவார படைனா அதாவது கோயில்கள்ல குறிப்பா கட்டிடங்கள்ல இந்த ஒரு கல் கட்டிடம் இல்லையா, அந்த காலத்துல கல் செங்கல் அந்த சுண்ணம் அப்படின்னு பேர். இப்ப இருக்கிற மாதிரி சிமெண்ட் எல்லாம் கிடையாது. காரை சுண்ணம் இவற்றை போட்டு தான் அதுல கட்டுவார்கள். அதுல ஈரமா இருந்ததுன்னா அதுக்குள்ள வழியா அப்படியே ஒரு மரம் முளைச்சு வரும். இப்ப கூட பழைய கால கோயில்கள், ஆமா, கோயில்களே இடிஞ்சிரும். அதனால ஒரு முக்கியமான திருப்பணி என்னன்னா, அந்த காலத்துல அந்த மாதிரி வளர்ற அந்த செடிகள் எல்லாம் வெட்டி விடணும், அது வளராத படிக்கு. அப்படி அந்த படை அப்படிங்கிறது ஒரு ஆயுதம் மாதிரி, அது ஒரு கருவி, அதாவது தோட்ட கருவின்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கு பேர் தான் உழவாரப்படை. ஆமா, அதுக்குதான், அதேதான் அந்த உழவாரப்படை. அதனால இப்ப கூட உழவார திருப்பணி மன்றம் என்றெல்லாம் நீங்க பார்க்கலாம். அதாவது கோவில்களை தூய்மை செய்வது போன்ற பணிகளை செய்வதற்கு அந்த பெயரை அவங்க வச்சுக்கிறாங்க. உண்மையில அதனுடைய பொருள் அதுதான். அதுக்கடுத்து நீங்க சுந்தரரை பார்த்தீங்கன்னா அவர் ஒரு பெரிய இளவரசன் மாதிரி இருப்பார். அவர் நல்ல கிரீடம் எல்லாம் வைத்துக்கொண்டு ஆபரணங்கள்லாம் பூண்டு கையில ஒரு செண்டு அல்லது ஒரு கோல் வைத்திருப்பார். அது ஏன்னா அவர் தம்பிரான் தோழர் என்று அழைக்கப்படுகிறார். அவருடைய திருக்கதை உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நான் மெதுவாக நினைவூட்டி கொண்டு சொல்கிறேன். அதை முழுதாக படிக்காதவர்கள் கட்டாயமாக நாயன்மார்களுடைய திருக்கதைகளை படிக்க வேண்டும். அது பல விதங்களிலே புத்தகங்களாக வந்திருக்கிறது. குறிப்பாக திருமுருக கிருபானந்த வாரியார் சுவாமிகள் பெரிய புராணம் என்ற பெயரில் அந்த வாரியார் பதிப்பகத்தில் அற்புதமாக அதை வெளியிட்டிருக்கிறார்கள். அப்புறம் நம்ம ராமகிருஷ்ண மடத்திலிருந்து சித்திர பெரிய புராணம் என்று படங்களோடு
63 நாயன்மார்களுடைய வரலாறு மிக சிறப்பாக வெளியிட்டிருக்கின்றார்கள். அந்த சுந்தரர் இறைவனை தன்னுடைய நண்பனாக கருதினார். அவருக்கு ரொம்ப உரிமை ஜாஸ்தி சிவபெருமான் மேல. அவர் 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 மனம் பூண்ட அந்த பறவை நாச்சியார் அப்படிங்கிற பெண்ணுக்கும் அவருக்கும் நடுவில் ஒரு சிறு ஊடல் ஏற்படுகிறது. உடனே என்ன பண்றாரு, என் கூட பேசவே மாட்டேங்கிறான், நீ போய் கொஞ்சம் அவளை சமாதானப்படுத்து என்று சிவபெருமானையே தூதனாக அனுப்புகிறார் திருவாரூர்ல என்று ஒரு இது வருகிறது. அவருடைய பாடல்களில் எல்லாம் நாம் பார்த்தீர்களானால் எந்த அளவுக்கு ஒரு உரிமையோடு ஒரு பாட்டுல சொல்றாரு, மீளா அடிமை உனக்கே ஆளாய் பிறரை வேண்டாதே, மூளா தீ போல் உள்ளே கனன்று முகத்தால் மிக வாடி ஆளாயிருக்கும் அன்பர் தங்கள் அல்லல் சொன்னக்கால் வாளாயிருப்பீர் ஆரூரர் நீ வாழ்ந்து போதீரே அப்படிங்கிற. நான் ஏறக்குறைய உனக்கு கொத்தடிமை மாதிரி நான் சேவகம் செஞ்சிட்டு இருக்கேன், மீளா அடிமை உனக்கே ஆளாய். உடனே ஆனா எனக்கு நான் ஏதோ ஒரு கஷ்டத்துல மாட்டிக்கிட்டு இருக்கேன். மூளா தீ போல் உள்ளே கனன்று முகத்தால் மிக வாடி ஆளாய் இருக்கும் அன்பர் தங்கள். இப்படி நான் மட்டும் இல்லை, உனக்கே ஆளாகி இருக்கின்ற எத்தனையோ அன்பர்கள் இருக்கிறார்கள். அவங்க தன்னுடைய கஷ்டங்கள் எல்லாம் உங்ககிட்ட முறையிடும் போது அல்லல் சொன்னக்கால் வாழா இருப்பீர், என்னையா நீர் சும்மா உட்கார்ந்து இருக்கீரு, ஆரூரர் நீர் வாழ்ந்து போதீரே அப்படிங்கிறாரு. நல்லா வாழையா நீரே, நான் போறேன். இப்படி சிவபெருமானிடத்திலே ஒரு உரிமையோடு பேசுகின்ற ஒரு பக்தியை நாம் அவரிடத்துல காண்கின்றோம். அதே மாதிரி அவர் எப்படி அப்பர் பெருமான் ஒரு தொண்டையே மையமாக கருதி எல்லா உலக சுகங்களையும் வெறுத்து ஒரு அடியவராக வாழ்ந்தாரோ, சுந்தரர் கொஞ்சம் எதிர்மாறா இருக்கார். அவர் நல்ல வாசனை திரவியங்கள் எல்லாம் பூசிக்கொள்கிறார், ஆடை அணிகலன்கள் ஆபரணங்கள்லாம் அணிந்து கொள்கிறார். அவருக்கு 2 மனைவியர், பறவையார் சங்கிலியார் அப்படின்னு. அதாவது போகங்களை, அது யோகமாக இருந்தாலும் சரி போகமாக இருந்தாலும் சரி, இரண்டுமே சிவபெருமானுடைய ஒரு கொடை, சிவன் அருள் என்று கருதி இவங்க 2 பேருடைய வாழ்க்கையை நம்ம பார்க்கிறோம். அதன் மூலம் என்ன சொல்ல வருகிறார்கள், நீ ஒரு பெரிய செல்வந்தனாக இரு, நீ வாழ்க்கையில் இருக்கிற போகங்களை அனுபவி, அதுல எதுவும் தவறு கிடையாது. ஆனால் அதற்காக அகந்தை கொண்டு இருக்காமல் அதெல்லாம் இறைவன் அருளியவை என்கிற எண்ணத்தோட நீ வாழணும். அந்த மாதிரி வாழக்கூடிய பாக்கியம் கிடைத்திருந்தா அப்படி வாழணும். அதுவும் சிவன் அருளுக்கு இட்டு செல்லும். ஆனால் அடியவராக இருந்து கோவில்களாக சென்று தொண்டு செய்து சிவனருள் பெற்று உய்வடை, அதற்கான மார்க்கத்தையும் நாயன்மார்களுடைய வரலாறுகள் நமக்கு காண்பிக்கின்றன. இப்படி சுந்தரருடைய வரலாற்றிலே பார்க்கின்றோம். அவர் கடைசியா திருவாரூர் தியாகேச பெருமானுடைய கோயிலை சென்று அடையும் பொழுது அங்க இந்த 63 நாயன்மார்களையும் கண்டார் என்று ஒரு குறிப்பு வருது. அது எந்த அளவிற்கு அது வரலாற்று பூர்வமான குறிப்பு அல்ல. ஏனென்றால் இவர்கள் வேறு வேறு காலகட்டங்களிலே வாழ்ந்திருக்கிறார்கள். அவர்கள் அத்தனை பேரையும் அவர் ஒரே நேரத்துல பார்க்க முடியாது. அது நமக்கு ஒரு நாடக தருணத்தை உருவாக்குவதற்காக அப்படி சொல்லி இருக்கிறார்கள். அவர்களை பார்த்து அவர் ஒரு பெரிய துதி எழுதுகிறார். தில்லைவாழ் அந்தணர்தம் அடியார்க்கும் அடியேன் என்று ஆரம்பித்து, அது திருத்தொண்ட தொகை என்று சொல்வார்கள். தில்லைவாழ் அந்தணர்தம் அடியார்க்கும் அடியேன் அப்படின்னு ஆரம்பிக்கிறார். அதாவது சிதம்பரத்துல இருக்கின்ற அந்த தில்லைவாழ் அந்தணர்கள். அதுக்கு அடுத்த வரியிலே எழுதுறாரு, திருநீலகண்டத்து குயவனார்க்கடியேன் அப்படிங்கிறார். அதன் பிறகு ஒவ்வொரு நாயனாரா சொல்லிட்டு வருகிறார். இல்லையே எண்ணாத இயற்பகைக்கும் அடியேன், நிலையாண்டன் குடிமாறன் அடியார்க்கும் அடியேன் அப்படின்னு சொல்லிட்டு கடைசியில இப்படி எல்லா நாயன்மார்களுடைய பெயர்களையும் சொல்லி, பக்தராய் பணிவார்கள் எல்லாருக்கும் அடியேன், பரமனையே பாடுவார் எல்லாருக்கும் அடியேன், சித்தத்தை சிவன்பாலே வைத்தார்க்கும் அடியேன், திருவாரூர் பிறந்தார்கள் எல்லாருக்கும் அடியேன், முப்போதும் திருமேனி தீண்டுவார்க்கடியேன், முழுநீரு பூசிய முனிவர்க்கும் அடியேன், அப்பாலும் அடிச்சார்ந்தார் அடியார்க்கும் அடியேன், ஆரூரன் ஆரூரில் அம்மானுக்கு ஆளே என்று முடிக்கிறார். அதாவது நேற்றும் இன்றும் நாளையும் திருநீறு பூசுகின்ற எல்லாருடைய பாதத்திலையும் நான் விழுந்து வணங்குறேன் அப்படிங்கிறார் அப்பேற்பட்ட சுந்தரன்.
முழுநீரு பூசிய முனிவர்க்கும் அடியேன். அப்பாலும் நான் இதுவரைக்கும் சொல்லாமல் விட்ட எத்தனையோ அடியார்கள், அவர்கள் எல்லாருடைய பாதங்களிலும் விழுந்து வணங்குகிறேன் என்று இந்த அத்தனை அடியார்களுக்கும் அடியவனாக தன்னை சுந்தரர் சொல்லிக் கொள்கிறார். என்ன சுந்தரர் என்றால், இறைவனையே தோழனாக எண்ணி தோளில் கை போட்டு பேசுகின்ற உரிமை கொண்ட அந்த சுந்தரர் இந்த அடியார்கள் அனைவருக்கும் நான் அடியவன் என்று என்று சொல்கிறார் என்றால் அவர்களுடைய பெருமை எப்பேற்பட்டது என்று நாம் புரிந்து கொள்ளலாம். அதே மாதிரி எந்த வகையான விழுமியங்கள்னா வேல்யூஸ் என்று சொல்வார்கள், நற்பண்புகளை இந்த சமுதாயத்தில் நாயன்மார்கள் அளித்தார்கள் என்றால் தியாகம் என்பது அதில் ஒன்று. பல நாயன்மார் வரலாறுகள் தியாகத்திற்கு உதாரணமாக இருக்கின்றன. பட்டினத்தார் ஒரு பாட்டுல சொல்கிறார், வாளால் மகவறிந்து ஊட்டவல்லே நல்லேன், மாது சொன்ன சூழால் இளமை துறக்கவல்லே நல்லேன், நாளாரில் கண்ணிடந்து அப்பவல்லே நல்லேன், நான் இனி சென்று ஆளாவது எப்படியோ திருக்காலத்தி அப்பருக்கே அப்படிம்பாங்க. என்னால வாளால என்னுடைய மகனையே வெட்டி உனக்கு ஊட்ட முடியாது. ஒரு பெண் சொல்லிவிட்டாள் என்பதற்காக என்னுடைய இளமையை துறந்து என்னால இருக்க முடியாது. 6 நாள்ல என்னுடைய கண்ணையே பிடுங்கி உனக்கு அப்ப முடியாது. நான் எப்படி உனக்கு ஆளாகிறது திருக்காலத்தி அப்பனே என்று கேட்கிறேன். இதுல 3 நாயனார்களுடைய கதையை அவர் சொல்கிறார் இல்லையா, நமக்கு தெரிஞ்சிருக்கும் படித்தவர்களுக்கு. முதலாவது சிறு தொண்ட நாயனார். அவர் தான் பிள்ளை கறி சமைத்து கொடுத்தார் என்று சில நாயன்மார்களுடைய சரிதங்கள்லாம் ரொம்ப பயங்கரமா இருக்கு நமக்கு. அது ஏன் அப்படி சொல்றேன், இந்த சிறு தொண்டர் என்பவர் அவருடைய பூர்வீகத்துல பல்லவ மன்னனுடைய படைத்தலைவராக இருக்கார். பரஞ்சோதி என்று படைத்தலைவராக இருந்து பல போர் வெற்றிகளை பெற்று பிறகு அவர் சிவபக்தி நெறியிலே சேர்ந்து விடுகின்றார். அவர் திருச்செங்காட்டங்குடி என்கிற ஊரில் வாழ்ந்து வருகிறார், தஞ்சை பகுதியில், சோழ நாட்டிலே. அப்ப சிவபெருமான் ஒரு காளாமுக சிவனடியாராக வருகிறார். அந்த காலத்துல சிவனடியார்கள்ல பலவிதமான பிரிவுகள் இருந்தார்கள். மிக பயங்கரமான வழிபாடுடையவர்கள். அதாவது இந்த எலும்புக்கூடு கபாலங்களை மாலையாக அணிந்து கொண்டு, இப்போ கூட நீங்க இந்த நான் கடவுள் திரைப்படத்துல வர அகோரிகள் என்கிற ஒரு சிவனடியார்கள் நீங்க பார்க்கலாம். அது போன்ற சைவ வழிபாடுகள் எல்லாம் எல்லா இடங்களிலும் இருந்தன, பரவலாக இருந்தன. இப்ப பல இடங்கள்ல அவை மங்கி போய் காசி போன்ற சில இடங்கள்ல மட்டும் அவை இருக்கின்றன. அப்படிப்பட்ட ஒரு ஒரு காளாமுக சிவனடியார் வேஷத்துல அவர் கேட்கிறாரு, வாருங்கள் வாருங்கள். எந்த சிவனடியார் வந்தாலும் உபசரிப்பார். என்ன வேணும்னு கேட்டப்ப அவர் சொல்றாரு, உன்னுடைய மகனையே நீ வெட்டி, அவனுடைய தாய் மகனுடைய காலை பிடித்து கொள்ளணும், தந்தை வெட்டி கறி செய்து எனக்கு போடணும் அப்படிங்கிற. உடனே புராணம் என்ன சொல்கிறது என்றால், சிறிது கூட தயங்காமல் அவர் அப்படியே செய்து மகனை கரியாக சமைத்து இட்டார் சிவபெருமானுக்கு. அப்படின்னுட்டு அவங்க அம்மாவால தாழ முடியல. அந்த கரியை அவங்க எடுத்துட்டு அப்படியே வரும்போது கொண்டு வைக்கிறாங்க. மகனே சீராளா அப்படின்னு கூப்பிடும்போது அந்த பையன் அப்படியே உயிரோட எழுந்து வரான். சிவன் அருளால அந்த காளாமுக சைவர் மறைந்து சிவபெருமான் காட்சி கொடுக்கிறார். இந்த கதை சிற்பங்களாக சில கோவில்கள்ல கூட வடிக்கப்பட்டிருக்கு, நம்ம பார்க்கலாம். அந்த சீராளனுடைய தலை இருக்கும், அதை உலக்கையால ஒருத்தி இப்படி குத்தரா மாதிரி. இந்த மாதிரி ஒரு சரித்திரம் உண்மையிலேயே நடந்திருக்க வாய்ப்பு இருக்கிறதா என்று நான் யோசித்ததுண்டு. அநேகமாக நடந்திருக்க வாய்ப்பில்லை. ஆமா 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 ஆமா. சில சரித்திரங்கள் இது போல மிகையாக கூறப்பட்டிருக்கின்றன. அதாவது தியாகத்தினுடைய எல்லை என்னவா இருக்க முடியும்? ஒருத்தன் தன்னுடைய மகனையே வெட்டி கொடுக்கிறான்னா, அதனால நீங்க பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் சோழ மன்னர்கள் அவர்களுடைய கோவில்கள்ல இப்ப கண்ணப்பருடைய சரித்திரத்தையோ இல்ல சிறுத்தொண்டருடைய சரித்திரத்தையோ பல இடங்கள்ல சிற்பங்களாக வடித்து வைத்திருக்கிறார்கள்.
அது எதற்காக என்றால் மக்களிலேயே ஒரு வீரத்தை ஊட்டுவதற்காக என்று சொல்கிறார்கள். ஏன்னா ஒருத்தன் படை வீரனாக போகும் பொழுது தன்னுடைய உடல் பொருள் ஆவி எல்லாத்தையும் துச்சமா கருதி போறான் இல்லையா, அரசனுக்காக போரிடுறான். அதுல அவன் உயிரோட வருவானா இல்லையா சொல்ல முடியாது. இந்த சிவபக்தி நீடைய ஒரு உச்ச நிலையை ஒரு 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 மாபெரும் துணிவு வீரம் என்பதை சொல்வதற்காக அவர்கள் அப்படி செய்திருக்கலாம் என்று சொல்லப்படுகிறது. வீடு இருக்கு, அதெல்லாம் இருக்கு. இல்ல இல்ல திருவெண்காடு இல்ல, அந்த அந்த திருச்செங்காட்டங்குடி, திருச்செங்காட்டங்குடி அந்த ஆமா அந்த ஆமா இன்னும் அப்படி ஒரு வீடு இருக்கு அங்க. திருத்தலமும் இருக்கு. திருஞான சம்பந்தர் வந்திருக்கிறார் அங்க. அங்க செங்காட்டங்குடிமேய சிறுத்தொண்டன் பணி செய்ய வெங்காட்டில் அனலேந்தி விளையாடும் பெருமானி ஆமா என்று இருக்கிறது. ஆனால் இந்த சம்பவம் உண்மையிலேயே நடந்திருக்குமா என்பதை விடுத்து அநேகமாக நடந்திருக்காதுன்னு தான் நான் நினைக்கிறேன். இன்றைய ஒரு அறிவுபூர்வமாக இதை ஒரு மிகை ஒரு தியாகத்தினுடைய ஒரு உச்சம் என்னவாக இருக்க முடியும் என்பதை சொல்வதற்காக இந்த கதையை அவர்கள் கூறியிருக்கிறார்கள். இதே போல அடுத்த கதை இவருடையது. திருநீலகண்டர். திருநீலகண்டர் குயவர் குலத்தில் பிறந்தவர். அவர் ஒரு நாள் என்ன பண்றாரு, ஒரு விலை மாது வீட்டுக்கு போயிட்டு வந்துடுறாரு. அவர் மனைவியோட ரொம்ப நன்றாக இல்லறம் நடத்தி கொண்டிருக்கிறார். ஏதோ மனது சபலப்பட்டு போய் ஒரு விலைமகள் வீட்டுக்கு போயிட்டு வந்த உடனே அவர் மனைவி நான் இப்படி இருக்கும்போது இப்படி போனீரே, இனிமே நீ என்னை தொடாத, திருநீலகண்டம் அப்படின்ட்டு இப்படி கை காமிச்சிடறாங்க. அவ்வளவுதான். உடனே அவர் அப்படி திருநீலகண்டம் அப்படிங்கிறத சொன்ன உடனே இவர் என்ன ஆச்சு அப்படின்ட்டு விட்டுறாரு. அவங்க கணவன் மனைவிங்கிற பேர்ல இருந்துட்டு இருக்காங்க. ஒருத்தரை இன்னொருத்தர் தீண்டுறது கிடையாது. இவர் நினைத்து வருந்துறாரு. இருந்தாலும் மனைவி சபதம் போட்டதுனால ஒன்றும் பண்ண முடியாது. அவ்வளவுதான். பிறகு சிவபெருமானே ஒரு திருவோட்டை அவரிடத்துல கொடுத்து ஒரு சிவனடியார் வேடத்துல வர்றாரு. நான் பல இடங்களுக்கு யாத்திரை செல்கிறேன். இந்த திருவோடை நான் திருப்பி இது எனக்கு ஒரு பெரிய தெய்வீக தருணத்திலே இந்த திருவோடு கிடைத்தது. விலை மதிப்பு இல்லாதது. இதை நீர் பத்திரமா வச்சிருக்கணும். நான் யாத்திரை முடிந்து கேட்கும் போது தரணும் அப்படின்னாரு. சரி சுவாமி, இது என்ன ஒரு திருவோடை என்னால வச்சுக்க முடியாது கேட்கிறாரு. ஒரு 2-3 வருடங்கள் கழித்து அவர் திருப்பி அந்த திருவோட்டை கொண்டான்னு கேட்கிறாரு. இவர் தேடுன்னு போட்டு தேடி பார்க்கிறாரு, இல்லை திருவோடு. உடனே அந்த சிவனடியார் சொல்றாரு, நீர் ஏமாத்தறியது, என்னுடைய திருவோடை நீர் திருடி கொண்டீர் அப்படின்னு. உடனே இல்ல சத்தியமா நான் அப்படி செய்யல, உங்களுடைய திருவோடை நான் ஏன் திருட போறேன் அப்படின்னா, நீ உண்மையிலேயே நீ சொல்றது சத்தியமா இருந்தா நீயும் உன்னுடைய மனைவியும் தண்ணியில மூழ்கி நீ கைப்பிடித்த அந்த பெண் சாட்சியா நீ இதை சொல்லணும் அப்படின்னு. உடனே அவர் சொல்றாரு, இல்ல இல்ல நான் தொடமாட்டேன் அவங்கள, எங்க 2 பேருக்கும் அந்த மாதிரி ஒரு இது இருக்கு அப்படின்னு சொல்றாரு. உடனே அப்புறம் எப்படி பத்தியா, நீ இப்போ ஏற்கனவே ஒரு தப்பு பண்ணிட்டு இப்ப மறுபடியும் என்ன ஏமாத்துற, இந்த மாதிரி செய்வேன். உடனே ஒரு மூங்கில் கழியை வைத்து ஒரு புறம் அந்த அம்மையார், இன்னொரு பக்கம் இவர் நின்றுட்டு இப்படியெல்லாம் செய்யும் பொழுது அந்த இடத்துல அதாவது இவர்கள் இப்படி ஒருவருக்கொரு இல்லறம் நடத்தாம இருந்து ஏறக்குறைய முதியவர்கள் ஆயிடுறாங்க. அவர்களுடைய இளமை முழுவதும் கழிந்து போய் விடுகிறது. இப்படிதான் சொல்லுது புராணம். பிறகு இப்படி செய்த உடனே சிவபெருமானே உங்களுடைய பக்தியை மெச்சினோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர்களுக்கு மீண்டும் இளமை திரும்ப வருகிறது என்று சொல்கிறார். அது கொஞ்சம் நம்ப முடியாததா இருக்கு. ஆனால் இந்த கதைகளின் பின்னால ஒரு மிக மிக முக்கியமான வாழ்க்கை நெறிகள் சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது அவர் விலைமகள் வீட்டு போயிட்டு வந்துட்டார், மிகப்பெரிய தவறு. ஆனால் அந்த தவறை அந்த மனைவியே மன்னிக்காட்டா கூட இறைவன் அதை நீ மன்னித்து அவளை ஏத்துக்கோ சொல்றதுக்காக இப்படி ஒரு நாடகத்தை நடத்திருக்க. தவறு செய்வது மனித இயற்கை, அதை மன்னிப்பதுதான் தெய்வத்தன்மையினுடைய அடையாளம் என்று சொல்வதற்காக இந்த கதை. தன்னுடைய இளமையே துறக்கின்ற அளவுக்கு ஒரு தியாக மனப்பான்மை, வைராக்கியம் இருந்திருக்கிறது என்பதற்காக. மூணாவதாக சொல்லக்கூடியது கண்ணப்பருடைய கதை. அதை நாம் கேட்டிருப்போம். மிக 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 அற்புதமான ஒரு வரலாறு கண்ணப்ப நாயனாருடைய. ஆமா, கண்ணப்பன் ஒப்பதோர் அன்பின்மை கண்டபின் திருவாசகத்துல மாணிக்க வாசகர் பாடுகின்றார். கண்ணப்பருடைய வரலாறு தமிழ்நாட்டில் மட்டுமில்லை, அது காளஹஸ்தியில நடந்ததாக கூறப்படுகிறது. கர்நாடகத்துல ஒரு பேடர கண்ணப்பா என்று சொல்கிறார்கள். இப்படி ஒரு திரைப்படமே வந்திருக்கு, கன்னட படம்.
ஆந்திராவில் கண்ணப்பருடைய வரலாறு பேசப்படுகிறது. இப்படி ஒரு வேடர் குலத்திலே உதித்து அவர் அவருடைய வரலாறு மிக மிக பிரபலமாக இருந்திருக்கிறது. அது ஆதிசங்கரர் சம்ஸ்கிருத மொழியில் சிவானந்த லஹரி என்று ஒரு நூல் எழுதியிருக்கிறார். சிவபெருமானுடைய பக்தி அனுபவத்தில் திளைத்து அதில் அவர் கண்ணப்ப நாயனாரை பற்றி ஒரு ஸ்லோகம் எழுதியிருக்கார். ஒரு அற்புதமான ஸ்லோகம், மார்காவர்த்தித பாதுகா பசுபதே என்று ஆரம்பிக்கிற ஒரு ஸ்லோகம். அதில் அவர் சொல்றாரு, பசுபதியே சிவபெருமானே, கல்லிலையும் முள்ளிலையும் நடந்து தேஞ்சு போன அந்த செருப்பு, தோல் செருப்பு, அது உன்னுடைய கிரீடமாக ஆயிற்று அப்படிங்கிற இந்த ஸ்லோகத்தை முதல்ல கேளுங்க, அப்புறம் அந்த கதைக்கு பின்னாடி வரலாம். மார்காவர்த்தித பாதுகா பசுபதேகே அங்கஸ்ய கூர்ச்சாயதே. அடுத்து சொல்றாரு, கண்டு ஷாம்பு நிஷேச்சனம் புரரிபோர் திவ்யாபிஷேகாயதே அப்படிங்கிற. அதாவது வாயில அந்த எச்சிலோடையும் சாப்பிட்ட உணவினுடைய அந்த மிச்சங்களோடையும் சேர்ந்து போன அந்த தண்ணி உனக்கு ஒரு தெய்வீக அபிஷேகமாக ஆயிற்று. கிஞ்சித் பக்ஷித மாம்சசேஷ கபலம் நவ்யோபஹாராயதே. பாதி கடித்த அந்த மாமிச துண்டு, கிஞ்சித் பக்ஷித மாம்சசேஷ கபலம் நவ்யோபஹாராயதே, உனக்கு ஒரு மிகச்சிறந்த நிவேதனமாக ஆயிற்றே. பக்தி கிம்ன கரோத்யகோ வனச்சரோ பக்தாவ தம்சாயதே. கடைசி வரியில சொல்றார், பக்தி என்னதான் செய்யாது, காட்டில் திரிந்து கொண்டிருக்கின்ற ஒரு வேடனை பக்தர்களுடைய அரசனாக ஆக்கியதே அப்படிங்கிற. என்ன பொருள் அப்படின்னா, கண்ணப்ப நாயனார் அந்த கண்ணிலிருந்து ரத்தம் வருவதை பார்க்கிறார் இல்லையா? ரத்தம் வருவதை பார்க்கும்போது ஒரு கண்ணை பிடுங்கி வைக்கிறார், அந்த ரத்தம் வழிவது நிற்கவில்லை. இப்ப இரண்டாவது கண்ணையும் பிடுங்கணும், அதுல அவருக்கு எந்த விதமான தயக்கமும் இல்லை. ஆனா ரெண்டாவது கண்ணையும் பிடிக்கிட்டு அதை கரெக்டா அந்த இடத்துல அப்ப முடியாது இல்லையா? அதனால அந்த இடத்தை அடையாளம் செய்து கொள்வதற்காக தன்னுடைய காலை வைக்கிறாராம், செருப்பு காலை, அந்த தோல் செருப்பு. அதைத்தான் சொல்றார், அந்த எங்கெங்கோ நடந்த தோல் செருப்பு உன்னுடைய மகுடமாக ஆயிற்று அப்படின்ட்டு. அந்த தோல் செருப்பிட்ட காலை அந்த சிவலிங்கத்தினுடைய கண் இருக்கிற இடத்துல வைக்கிறார். அவருக்கு குடுவையில அபிஷேகத்துக்கு தண்ணி எடுத்துட்டு வரணும் அப்படிங்கிற ஒரு அறிவெல்லாம் இல்லை. அதனால தன்னுடைய வாயிலேயே தண்ணீரை நிரப்பி கொண்டு வந்து அப்படியே கொப்பளிக்கிறார் சிவலிங்கத்து மேல. அதுதான் அபிஷேகம். அந்த மாமிசத்தை நன்றாக சமைத்து விட்டு அது நல்லா இருக்கிறதா என்று சாப்பிட்டு பார்த்து அதன் பிறகு எடுத்துக்கொண்டு வருகிறார். அதனாலதான் பாதி கடித்த அந்த மாமிச துண்டம் என்று சொல்கிறார். அப்பேற்பட்ட ஒரு மகத்தான பக்தி. அதாவது இந்த 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 கதை மூலம் என்ன சொல்ல வருகிறார்கள்? ஒரு 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 பழங்குடி தன்மை கொண்ட ஒரு கதை இது. ஏன்னா அவர் திண்ணன் என்கிற வேடராக இருக்கிறார். திண்ணன். இந்த வேடர்களுக்கு என்று சில நெறிகள் இருக்கின்றன. இங்க பெரிய புராணத்துல பாடும்போது அந்த வேடர்களுடைய வாழ்க்கையை பற்றி அவ்வளவு அழகாக பாடுகிறார். அவர்கள் வேட்டையாடி உண்கிறார்கள். ஆனால் அதிலும் கூட ஒரு மிகச்சிறந்த நெறியை கடைபிடிப்பவர்களாக அவர்கள் இருக்கிறார்கள் என்று சொல்கிறார். அதாவது இந்த மாதிரி கர்ப்பமாகி இருக்கின்ற மிருகங்களை அவர்கள் கொல்ல மாட்டார்கள். அந்த ஆணும் பெண்ணுமாக புணர்ந்து கொண்டிருக்கின்ற மிருகங்களை கொல்ல மாட்டார்கள். அவர்களுக்கு ஏராளமான தர்ம நெறிகள் இருக்கின்றன. இதை யார் சொல்லிக் கொடுத்தது? இந்த கலாச்சாரத்துல அதெல்லாம் ஊறி வருகிறது. நம்ம வேட்டைக்காரர்கள் உலகம் முழுக்க இருக்கிறார்கள் இல்லையா? வேட்டையாடுதல் அப்படிங்கிறது மனிதனுடைய மிக ஒரு பழைய இதுகள்ல உண்டு. ஆனா துப்பாக்கி எடுத்து சட்டுன்னு சுட்டுட்டு போயிட்டே இருப்பாங்க. அதுக்கு அம்பை விட்டுட்டு போயிட்டே இருப்பாங்க. ஆனால் இந்த தேசத்துல நம்ம வேடர்களை பற்றி படிக்கும்போது பல பாடல்கள்ல சொல்றார், அவர்கள் யானைகள் தழுவி கொண்டிருக்கும் போது அந்த அன்பை மதித்து அவற்றை வேட்டையாடாமல் அப்பால் செல்வார்கள் அப்படின்னு. அந்த வேடுவர்களுடைய வாழ்க்கையிலே கூட ஒரு உயர்ந்த மானிட பண்புகள் இருக்கின்றன. அந்த மேலும் அவர் மனிதர்களுக்கும் தெய்வத்துக்கும் எந்த வித்தியாசமுமே பார்க்கல. அந்த சிவலிங்கத்தை ஒரு ஜீவ சக்தியுள்ள ஒரு ஒரு
ஒரு தெய்வ உருவம் அப்படின்னு தான் பார்க்கிறேன். அதுல ரத்தம் வரும்போது எப்படி இந்த சிலையில வந்து எப்படி ரத்தம் வரும் யோசிக்கல. உடனடியா ஐயோ இறைவனுடைய கண்ணில இருந்து கண்ணீர் வருது அப்படின்னு தான் யோசிக்கிறேன். அந்த அளவிற்கு ஒரு கள்ளங்கபடம் இல்லாத ஒரு பக்தி, அந்த நெறிகளை இந்த கதைகள் மூலம் சொல்கிறார்கள். இது வந்து உண்மையில வரலாற்றில் நடந்ததா நடக்கலையா அப்படிங்கிற விவாதம் அது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனா அது நடக்கலன்னே வச்சுப்போம். இருந்தாலும் கூட என்ன எவ்வளவு உன்னதமான கதைகள். இப்ப யாராவது கற்பனை செய்து இவ்வளவு உன்னதமான ஒரு பண்பை விளக்கக்கூடிய கதைகளை எழுத முடியுமா? முடியவே முடியாது. அதைத்தான் நாயன்மார்களுடைய சரிதங்கள் நமக்கு சொல்கின்றன. இதற்கடுத்து இன்னும் பல கேள்விக்குரிய நாயனார்களுடைய கதைகள்லாம் இருக்கு. மெய்ப்பொருள் நாயனார் பற்றி நீங்க படித்திருப்பீர்கள். மெய்ப்பொருள் நாயனார் வந்து மாபெரும் மன்னர். அவருடைய எதிரிகள் யாராலையும் அவரை போரிட்டு வெல்லவே முடியல. அவர் மிகப்பெரிய சிவபக்தர். உடனே என்ன செய்கிறான், முத்தநாதன் அப்படின்னுட்டு அவருடைய எதிரி அரசன் உடைய ஒரு ஏவலாள். அவன் என்ன பண்றான், அவர் சிவனடியார்களை எல்லாம் வரவேற்பார் அப்படின்னு தெரியும். அதனால நல்ல பட்டையா விபூதி பூசி ருத்ராட்சம் எல்லாம் அணிந்து கொண்டு ஒரு சிவ வேடத்தோடையே வரான். அவர் உள்ள வந்து கால் கழுவி வரவேற்கிறார் சிவனடியார்னுட்டு. நான் உமக்கு வந்து ஒரு சைவ ஆகம நூலை உபதேசிக்க போறேன் அப்படின்னு உடனே சீடன் போல அவர் உட்கார்ந்து இருக்கும்போது கத்தி எடுத்து குத்திடுறான். உடனே கத்தி எடுத்து குத்தின உடனே அவருடைய மெய்காப்பாளன் பாடி கார்டு அங்க பக்கத்துல நிக்கிறான், தத்தன் அப்படின்னுட்டு. அவன் உடனே வந்து ஐயோ இது எதிரியினுடைய ஒரு நயவஞ்சக சூழ்ச்சி ஆயிற்று அப்படின்ட்டு அவன் வாழை உருவி அவனை கொல்ல போகும்போது அந்த ரத்தம் பெருகி கொண்டு விழுந்து கொண்டிருக்கின்ற மெய்ப்பொருள் நாயனார் சொல்றாரு, தத்தா நமர் அப்படிங்கிறார். அதாவது நமர்னா நம்மவர். அவர் எந்த கணத்திலே அவர் விபூதி பூசி ருத்ராட்சம் தரித்தாரோ அவர் நமர் ஆகிவிட்டார். அதனால அவர் நீ கொல்லாத. இந்த கதையில இன்னொரு குறிப்பு என்னன்னா, முதல்லயே மெய்ப்பொருள் நாயனாருக்கு தெரியும் அப்பேற்பட்ட ஒரு உயர்ந்த சிவபக்தி உள்ளவர், அவன் நயவஞ்சகன் தெரியும். இருந்தாலும் அந்த சிவ வேடத்திற்கு மதிப்பளித்து அப்படின்றார். அதாவது சிவ வேடம் என்பதனை அவ்வளவு ஒரு உயர்ந்த விஷயமா சொல்லியிருக்காரு. அது இது எந்த அளவுக்குன்னா, சில வஞ்சகர்கள் இந்த மாதிரி தெய்வீக சின்னங்களை அணிந்து தீமை செய்வார்கள். சமுதாயத்தில் இன்றைக்கு செய்கிறார்கள், நாம் பார்க்கிறோம். போலி அடியார்கள் மாதிரி இருக்கிறார்கள். இவர்கள் இன்றைக்கு இல்லை, பெரிய புராண காலத்திலே இருந்திருக்கிறார்கள். அதைத்தான் இந்த கதை நமக்கு சொல்கிறது. ஆனால் அப்படி இருந்த போதிலும் கூட அந்த சிவ வேடத்திற்கு மதிப்பளிக்க வேண்டும் என்பதை வலியுறுத்துவதற்காக அப்படி செய்தார் அப்படிங்கிறார். ஏன்னா நம்ம வந்து ஒருத்தரை பார்க்கும்போது அவர் நல்லவரா கெட்டவரான் முகத்தை பார்த்த உடனே கண்டுபிடிக்க முடியாது. ஆனால் அந்த சிவபக்தியினுடைய சின்னமாக திருநீர் இருக்கும் பொழுது அப்படி ஒரு சின்னத்தை அணிவதே கூட ஒருவனுடைய மனத்தில் இருக்கின்ற தீய எண்ணங்கள், பாவ எண்ணங்களை அகற்றும். அவன் ஒரு நல்ல விதமாக தன்னை திருத்திக் கொள்வதற்காக அது ஒரு வாய்ப்பளிக்கும் என்பதனால அந்த வேடத்திற்கே மதிப்பளிக்க வேண்டும் என்று சொன்னார்கள். உள்ளுக்குள்ள ஆள் எப்படி இருந்தாலும் சரி, வேடத்திற்கு கூட மதிப்பளிக்க வேண்டும். இளையான்குடி மாறநாயனார் அவருடைய கதையை கேள்விப்பட்டிருப்பீங்க. யார் வந்தாலும் அவர் வந்து உணவிடுவார். உணவிட்டே தன்னுடைய செல்வமெல்லாம் கரைந்து ஏழையாகி போய் இருக்கும் பொழுது கூட ஒரு நாள் கடுமழை பெய்கிறது. நெல்லை வந்து அப்பதான் விதைச்சிட்டு வந்திருக்காரு, ஈர நெல்லை. அப்ப வந்து ஒருத்தர் உள்ள வராரு. உள்ள வந்து பசி அப்படிங்கிறாரு. உடனே சொல்றாரு, நம்ம உபசரிக்க வேண்டும். உடனே நெல் இல்லையே, வீட்டுல எதுவுமே இல்லையே அப்படின்னு உடனே விதைச்சது ஞாபகம் வருது. உடனே ஓடி போய் வயல்ல இருந்து அதெல்லாத்தையும் எடுத்துட்டு வந்த உடனே அங்க சில கீரை எல்லாம் பறிச்சுட்டு வந்த உடனே அந்த அம்மா அதை சமைத்து அவருக்கு உணவிடுகிறார். வந்தவர் சிவபெருமான். அதாவது ஒரு அன்னதானம் என்பதற்குரிய எவ்வளவு ஒரு உச்ச நிலையை அதுல காண்பிக்கிறார்கள் பாருங்க. இவங்களுக்கு இவரே வறியவர், சாப்பிடுறதுக்கு இல்லை. அவர் எதிர்காலத்துக்கு உணவாக கூடிய அந்த நெல்லை விதைச்சிட்டு வந்திருக்கார். இருந்தால் கூட அந்த நேரத்தில் வந்தவருக்கு உணவிட வேண்டும் என்ற தர்மத்தை எப்படி அவர் கடைபிடிக்கிறார் என்பதை காண்பிப்பதற்காக அந்த கதையை சொல்கிறார்கள். அதிபத்தர் என்பவர் நாகைப்பட்டினத்திலே வாழ்ந்த மீனவர். ஒரு பல நாட்கள் அவர் வந்து மீனே கிடைக்காமல் வருந்தி
வறுமையில இருக்காரு. அவருடைய வழக்கு என்னன்னா, முதல்ல ஒரு மீன் கிடைச்சதுன்னா அதை வந்து சிவபெருமானுக்கு அப்படின்னு கடலையே தூக்கி போட்டுருவார். அவரை சோதிப்பதற்காக சிவபெருமான் பல நாட்கள் மீனே கிடைக்காம செய்யறார். திடீர்னு ஒரு நாள் ரொம்ப அழகான மிகப்பெரிய மீன் ஒண்ணு கிடைக்குது. முதல் மீன். ஒரு நிமிஷம் கூட யோசிக்காம அதை மறுபடியும் சிவபெருமானுக்கே தூக்கி கடல்ல போட்டுறார். உடனே சிவபெருமான் காட்சி தருகிறார். அவர் ஒரு நாயன்மாராக இருக்கிறார். இது போல நாயன்மார்களுடைய திருக்குலங்களை பற்றி வாரியார் தன்னுடைய புத்தகத்தில் எழுதியிருக்கார். பாருங்க எந்த அளவிற்கு அவர்கள் அதாவது திருமறையோர் சிவவேதியர் 18 பேர், முடிமன்னர் 6, குறுநில மன்னர் 5, வணிகர் 5, வேளாளர் 13, ஆயர் 2, மாமாத்திரர், சாலியர், குயவர், செக்கார், பரதவர், சான்றார், ஏகாலியர், வேடர், புலையர், பாணர் குலங்களிலிருந்து முறையே ஒரு நாயன்மார் இருக்காரு. மரபறியாதார் 13 நாயன்மார் இருக்காங்க. எந்த மரபில் வந்தவர்கள்னே தெரியாது. அவர்கள் எந்த ஜாதி குலத்தை சேர்ந்தவர்களே 13 நாயன்மார்கள். இப்படி திருநாளை போவார் என்கிற நந்தனார் புலையர் குலத்திலே உதித்தவர். அவருடைய கதை நம்ம எல்லாருக்குமே தெரியும், நந்தனாருடைய கதை. காரைக்கால் அம்மையார், அவர் மாதரசி, அவருடைய அந்த இப்பொழுது அந்த கதைகளை சொல்வதற்கு நேரம் இல்லை. தான் வந்து தன்னுடைய இளமை அழகு எல்லாவற்றையும் துறந்து பேய் வடிவம் கொண்டு போகிறார். காரைக்கால் அம்மையாருடைய சிலைகளை நீங்க பார்த்திருக்கலாம். அவருடைய அந்த முலைகள்லாம் தொங்கரா மாதிரி இருக்கும், ஒரு எலும்பு கூடு மாதிரி இருப்பாரு. கோயில்கள் ஆமா, பேய் உருவம். அது பேய் உருவம் கிடையாது. உண்மையில யாராவது பேயா மாற முடியுமா? அதாவது ஒரு விகாரமான ஒரு முதிய பெண் உருவம் தான் அது போன்ற ஒரு மூதாட்டியினுடைய உருவங்கள் வந்து நம்முடைய தமிழ் மரபுல பழங்காலத்திலிருந்தே இருந்து வந்து இருக்கின்றன. அந்த மாதிரியான உருவத்தோடு அவர் போகிறார். அவரை வந்து அதற்காக யாரும் வெறுத்து ஒதுக்கலை. அவர் வந்து சிவபெருமானே வந்து அம்மையே என்று அழைத்த பெருமைக்குரியவர் காரைக்கால் அம்மையார் அப்படின்னு சொல்றாங்க. திருவாலங்காடுல ஆமா, காரைக்காலில் அந்த திருவிழா நடக்கிறது. இப்படி இப்ப ஆழ்வார்களை பற்றி பேசுவதற்கு நேரம் இல்லை. ஏன்னா நாயன்மார்களை நான் பத்தி பேச ஆரம்பிச்ச உடனே நேரம் போறதே தெரியல. அதனால ஆமா, குழந்தை ஆமா, இங்கனம் ஆழ்வார்கள் 12 பேர் என்று சொல்வார்கள். அதுல நம்மாழ்வார், திருமங்கை ஆழ்வார், திருப்பாணாழ்வார், திருமழிசை ஆழ்வார் அவர்களுடைய சரிதங்களை எல்லாம் நம்ம வேறொரு சமயம் நேரம் கிடைக்கும் போது நாம் பார்க்கலாம். இந்த நாயன்மார்களுடைய கதைகளை வந்து நாம் குழந்தைகளுக்கு கட்டாயம் சொல்ல வேண்டும், நாம் அவற்றை பயில வேண்டும். அப்படி படிக்கும்போது இந்த மாதிரியான கேள்விகள் வருவது சகஜம். அதை வந்து நம்ம எரிபத்த நாயனார், அவர் அந்த யானையினுடைய தும்பிக்கையை வந்து கோடாலியால வெட்டிடுவார், அவர்தானே? ஆமா, கரூர். அந்த கதைகளை எதற்காக சொல்லுகிறார்கள் என்றால், ஒவ்வொரு நாயன்மார்களுடைய சரித்திரத்திலும் ஒவ்வொரு ஒரு உயர் பண்பு. அதே மாதிரி குங்கிலிய கலைய நாயனார், குங்கிலியம் வாங்கறதுக்கு அவருக்கு காசு இல்லைன்னு உடனே அப்படியே கையவே போட்டு கடைவார். ஆமா, கையை போட்டு கடைவார். அப்புறம் இன்னொருவர், அவர் வந்து அந்த விளக்கு எரிப்பதற்கு இது இல்லைன்னு உடனே திருமிழலை குறும்பரா பேரு அபிராமிப்பட்டரா இல்ல, அவர் 63 வரமாட்டார். அவர் பின்னாடி நாயன்மார்கள் ஆமா ஆமா, இவர் வந்து அந்த மாதிரி தண்ணீரில் விளக்கரித்த ஒரு நாயனாருடைய கதை வருகிறது. இவர் ஒவ்வொன்றையும் நாம் படிக்கும்போது ஒரு மனித பண்பை அதனுடைய ஒரு உச்ச நிலையில கொண்டு போய் அவர்கள் வைத்து காண்பிக்கிறார்கள். இவர்களுடைய மிகப்பெரிய சிறப்பு என்ன என்றால், இவர்கள் நம்மிடையே வாழ்ந்தவர்கள். ஒவ்வொரு நாயன்மாருக்கும் அவங்களுடைய ஊர் இருக்கு, அவங்களுடைய சமுதாயம் இருக்கு. இன்றைக்கு பாருங்க, நம்முடைய அதிபத்த நாயனார், அவர் வந்து மீனவர் குல தலைவர் அப்படிங்கிறார். அந்த அவருடைய திருவிழாவில மீனவர்களுக்கு ஒரு பெரிய நம்முடைய குலத்திலிருந்து ஒரு நாயனார் தோன்றி இருக்கிறார் என்று. இப்படி இந்த சமூகத்தை ஒருங்கிணைப்பதற்காக, அதாவது இந்த எல்லா நாயன்மார்களுடைய சிலைகளையும் ஒரே கோயில்ல கொண்டு போய் வச்சுட்டாங்க அவர்கள். அண்ட் சைவ சமயத்தில் உள்ள இன்னொரு கோட்பாடு என்ன என்றால், இந்த நாயன்மார்களுக்கு இடையில பாரபட்சம் கிடையாது, தாரதமியம் கிடையாது. இவர் உயர்ந்தவர், அவர் தாழ்ந்தவர் கிடையவே கிடையாது. 63 நாயன்மார்களுமே
சிவமுக்தி அடைந்தவர்கள். அவர்கள் 63 பேருமே தெய்வமாக வணங்கத்தக்கவர்கள் என்று சொல்லப்படுகிறது. அவர்களுக்குள்ள பாரபட்சம் பார்ப்பது என்பது ஒரு அபச்சாரம் என்று சொல்லப்படுகிறது. மயிலாப்பூர்ல 63 திருவிழா நடக்குது. 63 அவர்களுடைய திரு நட்சத்திரங்கள் எல்லா சிவன் கோயில்களிலும் கொண்டாடப்படுகின்றன. ஆமா, செய்கிறார்கள். இது அந்த நெறியினுடைய ஒரு தொடர்ச்சி தான். இன்னொரு விஷயம் என்ன என்றால், இப்ப இந்தியாவில் பல பகுதிகளில் அடியார்கள் தோன்றி இருக்கிறார்கள். காலையில நான் சொல்லும்போது சொன்னேன், பசவேஸ்வரர் பற்றி கூறினேன், துக்காராம், ஞானேஸ்வரர், இவர்கள் எல்லாருக்கும் தொடக்கமாக நாயன்மார்கள் ஆழ்வார்கள் தான் இருந்திருக்கிறார்கள். அதாவது இந்தியாவிலேயே பக்தி இயக்கம் முதல்ல தோன்றியது தமிழகத்துல தான். இது தமிழ்நாட்டிலே தோன்றி இங்கிருந்து அப்படியே வடக்கு நோக்கி பரவி செல்கிறது. பசவேஸ்வரருடைய அந்த வீர சைவ மதத்துல 63 நாயன்மார்களை பூர்வாச்சாரியர்கள் என்று சொல்கிறார்கள். முன்பு வந்த ஆச்சாரியார்கள் 63 பேர். அதே போல ராமானுஜர் இந்த 12 ஆழ்வார்களுடைய நெறியை எடுத்து அதை தன்னுடைய சித்தாந்தத்தினுடைய ஒரு அடித்தளமாக அமைக்கிறார். அவருடைய சீடர் ராமானந்தர் ஆந்திராவில் பிறந்தவர். அதை அவர் வடநாட்டுக்கு எடுத்துட்டு போறார். அங்கிருந்து தான் அந்த ராமானந்தருடைய சிஷ்யர்களாகத்தான் கபீர்தாசர் வருகிறார். வல்லபாச்சாரியார் அவர் ராமானுஜருடைய இன்னொரு சிஷ்யர். அவர் கிருஷ்ண பக்தியை பரப்புகிறார். மீராபாய், சூர்தாசர் இவர்கள் எல்லாருமே அதன் பிறகுதான் உருவாகிறார்கள். எனவே இந்த இந்தியா முழுவதற்குமே பக்தியினுடைய சிறப்பை வழங்கியவர்கள் என்றால் அது நம்முடைய தமிழ் மண் தான் வழங்கி இருக்கிறது, நாயன்மார்கள் ஆழ்வார்கள் மூலமாக. இது எவ்வளவு பெருமைக்குரிய விஷயம். பல புத்தகங்கள் வந்திருக்கின்றன, ஒரு புத்தகம் இல்லை. ஒரே புத்தகத்துல இருக்காது. ஏன்னா சைவர்கள் வைணவர்களை பத்தி பேச மாட்டாங்க, வைணவர்கள் சைவர்களை பத்தி பேச மாட்டாங்க. அதனால தனித்தனி புத்தகங்களாக தான் நீங்க வாங்கி ஆகணும். பல கிருபானந்த வாரியாருடைய ஒரு நல்ல பெரிய புராணம் நூல் வந்திருக்கிறது, சிறந்த நூல். அது மாதிரி 12 ஆழ்வார்கள் அப்படின்னு வானதி பதிப்பகம் வெளியிட்ட ஒரு நூல் வந்திருக்கு. ஆழ்வார்களுடைய பாசுரங்கள், அவர்களுடைய வரலாறுகள் அடங்கின நூல் வந்திருக்கிறது. அப்புறம் குழந்தைகளுக்காக ராமகிருஷ்ண மடத்திலிருந்து படக்கதைகளாக வெளியிட்டிருக்காங்க. ரொம்ப நல்லா இருக்கு அந்த நூல். நீங்க ராமகிருஷ்ண மடம் சென்னையில கிடைக்கும். அவங்க எல்லா புத்தக கடைகளிலுமே சிவனடியார் கதைகள் அப்படின்னு போட்டு நல்ல அழகழகான படங்கள் போட்டு பெரிய எழுத்துல படக்கதைகளாக வெளியிட்டிருக்கு. ஆழ்வார்களுடைய சரித்திரங்களும் அதே போன்று வந்திருக்கின்றன. எனவே இத்தகைய நாயன்மார்களையும் ஆழ்வார்களையும் அளித்த தமிழ் மண். இங்கு இந்து தர்மத்தினுடைய பெருமை குன்றாமல் காக்க வேண்டியது நம் அனைவருடைய கடமை. அதற்காக நாமும் நம்மளால் இயன்ற அளவுக்கு ஒரு தொண்டர்களாக பணிகளை செய்து கொண்டிருக்கின்றோம். அந்த தொண்டர்களுடைய வரலாறுகளை படிப்பது நமக்கு ஒரு உத்வேகத்தையும் ஒரு ஆதர்சத்தையும் அளிக்கும் என்று கூறி அமர்கிறேன்.